أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்றாருளாளன் நிகரற்ற அன்படையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு மிகச் சிறப்பாக வழங்க முனைகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிக்கினிய நேர்களே, நாம் எமது வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள் இவைகளின் பொழுது நாம் மனதளவிலும் உடலளவிலும் பலவீனப்பட்டு சில சமயம் நாம் இதற்கு பிறகு வாழ்வது அர்த்தமல்ல அல்லது எங்களது வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு இடத்துக்கு போகிற அளவுக்கு நமக்கு கஷ்டம் வருவதுண்டு, இழப்புக்கள் வருவதுண்டு, சோதனைகள் வருவதுண்டு. இந்த சோதனைகளின் பொழுது, இழப்புக்களின் பொழுது, கஷ்டங்களின் பொழுது எங்களை நாம் ஆசுவாசப்படுத்தி, எங்களை நாம் நிதானப்படுத்தி, பக்குவப்படுத்தி வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான ஒரு அழகிய பயிற்சியை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. நாம் எந்த சோதனைகளின் பொழுதும், கஷ்டங்களின் பொழுதும், பிரச்சனைகளின் பொழுதும் நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் இருந்து வெளியேறாமல், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் தருகிற இந்த வழிகாட்டலை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகளை கடைப்பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை மீள் நிர்மாணித்து நாம் அதனை வாழ்வதற்கு மிகச் சிறப்பான வழிகாட்டல்களை இஸ்லாம் தந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்காத சோதனைகள் இந்த உலகத்தில் இல்லை. அவர்கள் பிறப்பதற்கு முன்னால், நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்த ஒரு அனாதையாக நபி அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்து சில நாட்களில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆண்டுகளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாயை இழக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பருவகாலம் வரைக்கும் மிக அழகான வழிகாட்டல்களை வழங்கி கொண்டிருந்த தந்தையினுடைய தந்தை, அதாவது அப்பா, அவர் இறந்து போகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, பாட்டனார் இல்லை. இப்போ நபி அவர்களை தந்தையினுடைய உடன்பிறப்பாகிய ஒரு உறவு அவர்களை வளர்ப்பதற்கு, அவர்களுடைய பொறுப்புகளை கண்காணிப்பதற்கு முன் வருகிறார்கள். அவர்களும் நபி அவர்கள் மிகச் சிறப்பாக 40வது வயதில் நபி பட்டத்தை பெற்று அதற்கு பின்னால் அவர்களுடைய தாவாவை முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த சமயத்தில் மிக பாதுகாப்பாக இருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை மரணிக்கிறார்கள். நபி அவர்கள் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்து நபி அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தது. அதில் 3 ஆண் குழந்தைகளை நபி அவர்கள் உயிரோடு வாழுகிற பொழுது சிறு வயதிலேயே அவர்கள் இறந்து அடக்கி இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்குகிற பொழுது, மக்காவில் இருந்து தாவா செய்கிற அந்த சமயத்திலெல்லாம் அந்த ஊர் மக்கள் நபி அவர்களை அடித்திருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், ஏசி இருக்கிறார்கள். இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டு வெளியேறுகிற அளவுக்கு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற முன்முனைப்போடு அவர்களை விரட்டி இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஆசை மனைவியை அவர்கள் உயிரோடு வாருகிற பொழுது நபி அவர்கள் இறந்து பிரிந்திருக்கிறார்கள். மனைவி இறந்து விட்டார்கள், தாய் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள், பாதுகாப்பாக இருந்த பாட்டனார் இறந்து விட்டார். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக இருந்த சிறிய தந்தை இறந்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஆண் குழந்தைகள் பிறந்தது, அவர்களும் சிறு வயதிலே இறந்து போனார்கள் என்று பார்க்குகிற பொழுது நபி அவர்கள் சந்திக்காத சோதனைகள் இந்த உலகத்தில் இல்லை என்ற அளவுக்கு நபி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் பல சோதனைகளே. அன்பிக்கினிய உறவுகளே, சகோதரர்களே, நேர்களே, இது போன்ற சோதனைகளை எங்களது வாழ்க்கையில் எங்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்திருப்போம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்த சோதனைகளையும் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார்கள். இத்தனை சோதனைகளையும் சந்தித்த நபி அவர்கள், இழப்புகளையும் சந்தித்த நபி அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்கள், எப்படி தன் வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற அந்த விடயத்தை நாம் மார்க்கத்தின் மூலம், மார்க்கத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகளையும் கடந்து எப்படி அவர்கள் மீண்டு வந்தார்கள் என்பதற்கு ஒரு சில குர்ஆன் வசனங்கள் சான்று சொல்கிறது. அதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய வேதத்தில் இருந்து சில வசனங்கள் பேசுகிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிற அந்த விடயங்களுக்கான ஒரு செய்திதான், அல்லதீன இதா அஸ்ஸாபத்துஹும் முஸீபா, ஒருவருடைய வாழ்வில் துன்பமோ கஷ்டமோ சிரமமோ ஏற்பட்டு விட்டால் அவருடைய நாவில் முதலாவது வரவேண்டியது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவனோட வாழ்வில் என்ன சோதனை, என்ன வகையான பெரிய சிக்கல்கள் வந்தாலும் இன்னா லில்லாஹி, நாங்களே எங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்கள்கிட்ட எது இருந்தாலும் எது இல்லையானாலும் நாங்களே எங்களுக்கு சொந்தம் இல்லை, எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடத்தான் எல்லாரும் போக வேணும். இப்படி ஒருவர் சொன்னால் உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களின் மீது ஸலவாத்தும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அன்பும் அவர்களுக்கு கிடைக்கிறது. உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், இப்படி அவர்களுடைய சோதனைகளின் பொழுது நிதானம் அடைகிற, தங்களுடைய மனதாலும் உடலாலும் நிதானம் அடைந்து பக்குவப்படுகிற மனிதர்கள்தான் சரியான பாதையில் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு ஓட்டுகிறார்கள், சரியான நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை கவனிக்கிற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சோதனைகளையும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தைகளோடு மட்டும் கடந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இந்த சோதனைகளை கடந்ததனால் உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் ஸலவாத்தும் அவர்களின் மீது ஏற்பட்டிருக்கிறது. என் அன்பிக்கினிய உறவுகளே, நேர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களை சுற்றி நடக்குகின்ற எந்த சோதனையானாலும், எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற சோதனையானாலும் எப்பொழுதும் நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. சிலர்கள் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் என்று சில நோய்களால் பீடித்து வீட்டில் நடமாட முடியாமல் விரல்கள் வெட்டப்பட்டு கால்கள் அகற்றப்பட்டு அல்லது இப்படி நோய்வாய்ப்பட்டு மிச்சம் அங்கே இங்கே அசைய முடியாமல் இருப்பவர்கள், அவர்களுடைய கட்டிலோடு கதிரையோடு வீட்டோடு இருப்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்ட ஒரு சோகம் அல்லது கஷ்டம் அல்லது சிரமம் ஏற்பட்டு விட்டதே என்று அங்கலாய்க்குகிற பொழுது எங்களோட மனசில் வர வேண்டிய ஒரு வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தையை எங்களால் நான் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறேன், இழந்ததனால் நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் எனக்கு இதை நிரந்தரமாக தரலை, இந்த ஆரோக்கியம் நிரந்தரமானது அல்ல, இன்னைக்கு இதை நான் இழந்துட்டேன், அல்லாஹ் எனக்கு எப்போ நாடுறானோ அப்போ இந்த ஆரோக்கியம் கிடைக்கும், அல்லாஹ் நாடி இருந்த காலம் வரைக்கும் இந்த ஆரோக்கியம் என் உடலில் இருந்தது, இன்றைக்கு நான் நோயாளி ஆயிட்டேன். இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை, இந்த சிந்தனைகளை ஒரு மனிதன் புரிந்து கொள்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய ஸலவாத்தும் ரஹ்மத்தும் அவர்களின் மீது இருக்கிறது என்ற இந்த வார்த்தை, இந்த வசனம், இந்த செய்தி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை, ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலாவினுடைய வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே எப்பொழுதும் மா அஸ்ஸாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி
வலாஃபி அம்ஃபுசிக்கும், எப்பையும் எங்களிலோ எங்களை சூழவோ ஏதாவது ஒரு சோதனை நடந்துட்டா இல்லா ஃபி கிதாபிம் மின் கபில் அன் நப்ரஅஹா, இதுக்கு முன்னாடியே அது தீர்மானிக்கப்பட்டு எழுதப்பட்ட விஷயம். அல்லாஹ் இப்படி ஒரு நோய் எனக்கு வரணுமென்று நாடி இருக்கிறான், அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை என் மீது எழுதியிருக்கிறான். இது இப்போ இல்லை, எப்பொழுதோ எழுதப்பட்டது. ஆகவே இந்த நோயோட, இந்த வறுமையோட, இந்த கஷ்டத்தோட, இந்த பிரச்சனையோட எப்படி வாழணும் என்ற அந்த முறையைத்தான் நாங்கள் படித்து கொள்ளணும். அந்த பயிற்சியைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளின் மூலம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறான். லி கைலா தஸவ் அலா மா ஃபாத்தக்கும், எந்த சுகத்தை, எந்த ஆரோக்கியத்தை, எந்த செல்வத்தை, எந்த உயிரை, எந்த நிலையை நீங்கள் இழந்தீர்களோ அது குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், எது நீங்கள் எதிர்பார்த்து கிடைச்சி அது அந்த சந்தோஷ மிகுதியால் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை நமக்கு நுணுக்கமாக சொல்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், நாங்கள் எது கிடைச்சாலும் பெருமை அடையக்கூடாது, எதை இழந்தாலும் நாங்கள் நொந்து நூலாகி நாங்கள் சோர்வடைந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பின்னோக்கி போகக்கூடாது என்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்கிறான். இறுதியாக இந்த வசனத்தில் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த உரையில் நான் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு சோதனை, அந்த சோதனை பிரச்சனையாக வந்து நிற்கிறது, எங்களோட மனசு எந்தளவு தெளிவாக இருக்கிறது என்பதை அவதானிப்பதற்கு இந்த செய்தி இரண்டும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். முதலாவது செய்தி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்திம நேரத்தில், அதாவது ஒரு பிரச்சனையினுடைய அந்திம நேரத்தில், ஃபலம்மா ரஅல் ஜம்ஆன் கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரக்கூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் அவர்கள் விரட்டப்படுகிற பொழுது, எதிரிகளால் விரட்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பின்னால் பார்த்தா அவர்களை விரட்டி வரக்கூடியவர்கள், முன்னுக்கு பார்த்தா கடலை நாங்கள் கடக்கிறது அல்லது கடலில் பாயிறது என்ற ஒரு ஆபத்தையும் சந்திக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் நின்றால் அவர்களை கொல்வதற்கு விரட்டி வருகிற ஃபிரௌனுடைய கூட்டமும், அந்த கூட்டமும் கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போ மூசாவினுடைய அந்த சமூகம் சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு பதட்டத்தோட பயத்தோட, இன்னா லமுதுரக்கூன், நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால, அப்படி அல்ல, கல்லா இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், ஏண்ட இறைவன் என்னோட இருக்கான், இறைவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, சொல்லுகின்ற அந்த தருணத்தில் அவங்களுக்கு தெரியாது கடலில் நான் கம்பை போடுவேன், அந்த கம்பு கடலை பிளக்கச் செய்யும், அதன் வழியே எனக்கு ஒரு வழி பிறக்கும், நாங்கள் அந்த கரையை நாங்கள் கடந்துருவோம் என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க முன்னாடி அவங்களோட மனசு சொன்னது என்னண்டா, ஏண்ட ரப்பு எனக்கு வழிகாட்டுவான், என் இறைவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்ற மன உறுதிமிக்க அந்த வார்த்தை இருக்கிறது. அது அவர்களை மிக உறுதிமிக்க மனிதனாக அந்த இடத்தில் நிப்பாட்டியது. அவர்களை சூழ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது. கிட்ட இருந்தவர்கள் அவர்கள் இன்னால முதுரக்கூன், நாங்கள் மாட்டிக்கொண்டோம், சிக்கலில் விழுந்துட்டோம், நாங்கள் பெரிய மோசடியில் மாட்டிக்கொண்டோம் என்றெல்லாம் அங்கலாய்த்தார்கள். ஆனால் தெளிவான வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயிலிருந்து வந்தது, கல்லா இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு ஒரு வழிகாட்டுவான். எப்பொழுதும் எங்களோட வாயில், எங்களோட நாவுகளில் இருந்து இந்த வார்த்தை வரணுமெண்டா இறைவனை பற்றி தெளிவான அறிவும் தெளிவான சிந்தனையும் எங்களுக்கு இருக்கணும். எங்கள்கிட்ட எப்பொழுதும் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற அந்த விஷயத்தோட இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிற அந்த நாட்களில், அதாவது ஹிஜ்ரத் போடுற முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது நாட்களில் மக்காவில் இருக்கிற நபி அவர்களுடைய விரோதிகள் விரட்டுகிறார்கள். நபி அவர்கள் இரவோடு இரவாக அந்த சவுர் குகையில் நபி அவர்கள் தஞ்சம் பூந்திக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய தோழரோட அந்த குகையில் ஒளிந்திருக்கிறார்கள். நபி அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடுகிற மக்கத்து முஷ்ரிக்குகள் நபி அவர்கள் இன்ச் பை இன்ச்சா எந்த இடத்தில் இருந்தாலும் அவங்கள பிடிச்சிடணும், கைது செய்யணும், அவங்கள கொண்டுடணும் என்ற ஒரு வெறித்தனத்தோடு விரட்டி சென்று அவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சமயத்தில் நபி அவர்கள் இருக்கிற அந்த சவுர் குகையின் மேலே ஒரு விரோதி நின்று கொண்டிருக்கிறான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதட்டப்பட்டு சொன்னாங்க, இஸ் யக்கூலு லி சாஹிபிஹி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதட்டப்பட்டு சொன்னாங்க, மேலே இருக்கிறவன் தண்ட காலை குனிஞ்சு பார்த்தாலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்று சொன்ன சமயம் அவர் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இஸ் யக்கூலு லி சாஹிபிஹி, அந்த தோழருக்கு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படவானாம், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், எங்களுக்கு ஒரு வழியை காட்டுவான் என்று அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு மன உறுதிமிக்கவராக இருந்தார்கள். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சக்கீனத்தை, அமைதியை, மன அமைதியை, மன நிறைவை இறக்கினான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரௌஹா, அவர்களோட கண்ணால் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், உறுதியாக்கினான் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நேர்களே, நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளின் பொழுது இந்த நிதானத்தை கடைபிடித்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய இந்த வாக்குறுதிகளை நாங்கள் அனுபவிக்க முடியும். இறுதியாக ஒரு செய்தி, ஒரு இழப்பின் பொழுது எங்களுடைய நாவிலிருந்து வரவேண்டிய வார்த்தைகள் மன உறுதிமிக்க வார்த்தைகள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு பெண்மணி நபி அவர்களுடைய காலத்தில் அவருடைய கணவன் இறந்து போனார். அந்த சமயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்னி ஹைரம் மின்ஹா. அவங்க சொல்கிறாங்க, இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய மனசு எப்படி இந்த வார்த்தைகளை புரிந்து நான் சொல்லுகிற பொழுது என் மனசு சொன்னது, என் கணவனை விட மிகச்சிறந்த ஒருவரை எப்படி நான் அடைய முடியும், எனக்கு கிடைக்க முடியும் என்று என் மனசு சொன்னது. ஆனால் அல்லாஹு தஆலா என் பிரார்த்தனையை, என் துஆவை, எனது வார்த்தைகளை, நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எனக்கு என் கணவனை விட மிகச்சிறந்த ஒருவரை அல்லாஹ் தந்தான். எப்பையும் உண்டை இழந்தமண்டா இதை தந்ததும் அல்லாஹ் தான், இதை விட மிகச்சிறந்த ஒன்றை ஏற்கனவே தந்த அல்லாஹ்வுக்கு தர முடியும் என்று நம்பணும். நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா, தவற விட்டுட்டோம்னா, இழந்துட்டோம்னா, அதனால் வார கவலை இருக்குதானே. அந்த சமயத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், செருப்பு பிஞ்சாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எங்களோட உடுப்பு பிஞ்சாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜிர்னி, யா அல்லாஹ் நான் இந்த இழப்பால் ஏற்பட்டிருக்கிற இந்த கவலைக்கு எனக்கு கூலி தந்துரு, வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றை உன்னால் தர முடியும் யா அல்லாஹ், எனக்கு தந்துரு. நீங்கள் பெரிய லொஸ்டாவினாலும் பரவாயில்ல, கோடிக்கணக்கில் ஏதாவது ஒன்றை இழந்தாலும் பரவாயில்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜிர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா. இறைவனை நாங்கள் சரியாக நம்பினோம்டா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தைகள் நமது நாவில் இருந்து வரும். இந்த வார்த்தைக்குரிய ரிசல்ட்டையும் அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில் தருவான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எனக்கு கணவனாக தந்தான் என்று இந்த செய்தியை அறிவிக்கிற உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஆகவே எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நம்பணும், இறைவன் எங்களை படைத்தான், எமக்குரியதை ஏற்பாடு செய்திருக்கிறான், ஒன்று இழந்தால் இன்னொன்றை அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கை, இறைவன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு நமது வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகளை கடந்து செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலை அல்லாஹு தாலா
நமக்கு இந்த மார்க்கத்தின் மூலம் தந்திருக்கிறான். அக்கூலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம்.